வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட கொஞ்சம் பிளேஸ் பக்கத்தில் இருக்குது. நம்மளோட விலாகோட ஒரு தொடர்ச்சின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிளேஸ் என்னது பக்கத்தில் இருக்குது. அதில் தான் மதர் பிளான்ட் எல்லாமே நான் பிளான் பண்ணிகிட்டே இருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா புதுசாக வர்ற விதைங்களை போட்டு சோதனை பண்ணுறது அந்த மாதிரி. இதெல்லாம் கத்திரிக்காய் செடி, இது அகத்தி, வெள்ளை அகத்தி பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு. இது விதைக்காக வேண்டி விட்டுருக்கேன். நம்ம ஆர்கானிக் எல்லாமே இதில் தான் சோதனை பண்ணுவோம். இப்போ இங்கே கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இதெல்லாம் வருஷமான செடின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நம்மளோட மண் கொஞ்சம் வளம் கம்மி தான். ஒன்றும் பெருசாக ரொம்ப வளமான மண்ணெல்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா தெரியும், சரள மண். இதில் தான் நம்மளுடைய உரங்கள், நம்மகிட்ட இருக்க உரங்கள் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளையிறதுக்கு தகுந்ததாக மாற்றிட்டுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் குழி நோண்டி வச்சுருக்கோம். இந்த குழியில் நான் என்ன வைக்க போகிறேன்னா, இது ஒரு வெரைட்டி செம்பருத்தி. நேத்திக்கு அழகாக பூ இருந்தது. இப்போ அந்த பூ விழுந்துருச்சு. நான் நேத்திக்கே உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ரொம்ப அழகு அந்த செம்பருத்தி. ஒரு மாதிரி கமல் மாதிரியே இருந்தது, நம்ம காதில் போடுற கமல் மாதிரியே இருந்தது அந்த செம்பருத்தி. இதை பாருங்க, இப்படி அந்த குழியில ஒரு 1.5 அடிக்கு குழியை நோண்டிட்டு அதில் உரம் போட்டுருவோம். நம்ம பயோ, மண்புழு உரம் எல்லாம் மிக்ஸ் பண்ண உரம் வச்சுருக்கோம். அந்த உரத்தை கொஞ்சம் போட்டு விட்டுட்டு இதில் தான் இறக்குவோம். இந்த குழியை ஆல்ரெடி 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நான் ஒரு 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 2-3 அடிக்கு நோண்டி வீட்டில் இருக்க வேஸ்டேஜ், இப்போ களையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது சும்மா களை பாஞ்சு வந்துட்டே இருக்கும். நம்ம கண்டினியூஸாக களை வரும். அந்த களை எல்லாத்தையும் பறித்து இந்த குழிக்குள்ளே போட்டு மூடி அதில் ஒரு ஈல்டு எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ அடுத்தது நான் இந்த செம்பருத்தி செடியை வச்சு விடுறேன். இதை வச்சுட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வச்சிருக்கிறது அந்த மாதிரி நம்ம ட்ரையல் பார்த்தது தான். ரோஸு, இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கல்கத்தா ரோஸ், அது எல்லோ கலராக பூத்து ஆரஞ்சு கலர் ஆகும் அந்த ரோஸு. இதெல்லாம் அப்புறம் ஒரு ஜாதி மல்லி ஒன்று, ஒரு ஆன்லைனில் இந்த கலர் ஜாதி மல்லின்னு காக்கரட்டா மாதிரியே ஜாதி மல்லி, அது எல்லாமே இதில் தான் ட்ரையல் பார்க்குறக்கு வச்சுருக்கேன். சுத்தமாலாம் இருக்குது, அது இப்படி தான் இருக்கும். அப்போ ஏன்னா களை மண்டிகிட்டே இருக்கும், அதனால அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இதில் நம்ம இறக்க போகிறோம். அதையே தொட்டியில் வந்திருக்கு. அதை எப்படி தட்டி இறக்குறோன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க. இப்படி அழகாக கவுத்துனீங்கன்னா வந்துடும். அதை அப்படியே இறக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். அப்படியே சுற்றியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி நிற்கிற அளவுக்கு கொஞ்சம் சைடில் குழி பண்ணி விட்டுருவோம். அப்புறமா இது நம்ம கிளைமேட்டுக்கு தப்பிச்சு, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய செடிங்கிறதுனால வந்துடும். வெயில் வந்தாலுமே செம்பருத்திங்கிறதுனால பிக்கப் ஆயிரும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுலேருந்து கட்டிங்ஸ் போட முடியுமா அப்படிங்கிறத இனிமேல் தான் நாமளும் ரிசர்ச் பண்ணோம். நிறைய செடிங்க பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரரில் தான் நம்ம வாங்கி வைக்கிற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே வச்சு நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா அது செடியாகவே கிடைச்சாலும் சரி, இல்லை நம்ம கட்டிங்ஸ் போடுறதுனாலும் சரி, முயற்சி பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் இடத்துல என்ன மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். உங்கள் மண்ணில் என்ன மாதிரி குறை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம், இல்லை நீங்கள் எப்படி சரி பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதே போல் டெய்லியும் ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன். எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் என்னோட செடியை வச்சு பராமரிச்சுட்டு வரேன் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இதை இங்கே பாருங்கள், இங்கேயுமே எல்லாம் வச்சு விட்டுருக்கேன். இதை பற்றின டீட்டெயில் வர வீடியோவில் பார்ப்போம். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.